ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக துதி அவருக்கே செலுத்துவது, உண்மையிலே கர்த்தரை பாடுவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, அந்த நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் சிலாகியம். ஏனென்றால் துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த தருணத்தில் இவ்வேளையில் கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். சங்கீதத்தின் ஒரு பகுதியில் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 150வது சங்கீதத்தில் 1-6 வரை நான் வாசித்து அதனோடு கூட ஆராதனை செய்யலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்கடலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். உண்மையாகவே அவரை நேர்த்தியாய் தம்பூரோடும் வீணையோடும் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது. நாம் ஓடுகிற இந்த பூமியில் ஓட்டம் கர்த்தர் அவர் நாமத்தை தெரிந்து கொண்டு அவர் நமக்கு ஒரு பிள்ளையாய் மாற்றி ஓடுகிற வாழ்க்கையில் இந்த எவ்வளோதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் நிரந்தரமாக நித்தியமாய் நம்ம தகப்பனை ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவரை நோக்கி பார்த்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களே பாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சகல சிருஷ்டிக்கும் கர்த்தர் அவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். அதனால் எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்கும் போது எல்லாரும் கைத்தாளங்களோடு கூட துதிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆமென். ஆண்டவர் அனைத்து உயிர்களே பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எக்கால துணி முழங்க எப்போதும் துதிக்கத்தக்கதாக சகலவித கீர்த்தனைகளாலும் அவரை துதிக்கத்தக்கதாக அவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். கர்த்தரை துதிக்கும் போது அது நமக்கு ஒரு நல்ல தேவ பலனாக இருக்கிறது. எல்லாரும் இணைந்து துதிப்போம். ஹல்லேலூயா. எக்கால தொனி முழங்க இப்போதும் துதியுங்கள். இப்போதும் துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தன் துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். சேர்ந்து ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர்.
இருக்கு. நல்லா கை தாளங்களோடு கூட அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவது நல்லது. ஆமென். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசு துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆமென். அனைத்து உயிர்களை பாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென் சொல்லுவோமா? சில நேரங்களில் தேவ சமூகத்துக்கு போவதுக்கு சிலருக்கு சோறு வரும். சில நேரங்களில் உண்மையாகவே நான் போகிற தருணத்தில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, என் போகிற சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறாரா? அநேக கேள்விகள் நிமித்தம் தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடி எத்தனையோ விதமான சூழ்நிலைகள். ஆனால் அதை அறிந்த தாவீது இப்படியா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139 கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் நம்ம ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி, நீர் என்னை காண்பவர், நீர் என்னை காப்பவர், நீர் என்னை வழிநடத்த போதுமானவர் என்று சொல்லி ஆகாரை போல சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரலாம். என்னை காண்பர் கர்த்தர் காண்கிறாரா? நான் புறம்பே தள்ளப்பட்டனே, என் பிள்ளை சாவதை நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி அநேக சூழ்நிலை மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் கண்ணீரோடு கூட என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற நாளில் அந்த இடங்களில் தேவ தூதர் வந்து, ஆகாரே நீ எங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி அவரோடு உடவாடி பலப்படுத்தி, உனக்கு கொடுக்கிற பிள்ளையை நான் ஒரு ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னபோது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அறிக்கை பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய உட்காருதல் எழுதல் எல்லாவற்றையும் இருக்கிறார். தாயின் கருவிலே தோன்றும் முன்னரே அவர் நம்முடைய கருவை கர்த்தர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து என்னை காண்பவரே, தினம் காப்பவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து துதியினால கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி அநேக சூழ்நிலை அங்கலாய்க்கிறோம்.
ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலோ அடுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. யோபு பக்தர் சொல்லுகிறார், நான் முற்புறத்தை தேடின அவரை காணவில்லை, பிற்புறத்தை தேடின அவரை காணவில்லை, வலதுபுறம் இடதுபுறம் அவரை காணவில்லை. ஆனாலும் நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்தறிந்தவர். நான் பொன்னாய் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னைக்கு சோதனைக்குள்ளாக கடந்து செல்லுகிறீர்களா? கர்த்தர் என்னை காண்கிறாரோடு அங்கலாய்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆண்டவர் அழைக்கும் போது ஒவ்வொருவருக்கான ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இறைமையுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது இறைமையாவே நான் உன்னை கட்டுவேன் நாட்டுவேன் எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்ல போது இறைமையா சொல்ல, நான் சிறுவயதா இருக்கிறேன், நான் சிறுவனையா இருக்கிறேன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன்னை தாயின் கருவிலே நான் தெரிந்து கொண்டேன், உன் கரு உருவாகுவதற்கு முன்னாலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். நாம் ஆராதிக்கிறவர் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா.
தீனம் காப்பவரே, என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகமான வனாந்திர சூழ்நிலையில் போறீங்களா? என் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குது, நடத்துறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 58:11 சொல்லுது, கர்த்தருடைய நித்தமம் நடத்தி மகா வறட்சான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாள். அல்லேலூயா. வனாந்திர சூழ்நிலையிலும் சோதனையிலும் கர்த்தர் நம்மை தாங்க ஏந்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் உங்களுக்கு வேறொன்று நேரிடல, தாங்கிக்கிற வேலனையும் தப்பிக்கிற வழியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருந்து கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவா, உன் ஆத்மாவை திருப்தி செய்வார் என்று சொல்லி நம்ம துதிக்கும் போது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், ஆத்மா அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்ற போதுமானவர். அதுதான் தாவீது சொல்றான், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து உற்சாகமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆமென். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமா திருப்தி அடைய தொடர்ந்து அவரை துதி செய்வது நல்லது. ஆமென். துதிக்கும் போதுதான் துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்வார். துதிகளுக்குள்ளாக அவர் பயப்படத்தக்கவர் நமக்கு வேதம் சொல்லுகிறது. துதிப்போரை அவர் ஒருபோது வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அல்லேலூயா. நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. ஆமென். நீவ சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை படிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவா. கிருபை என்னும் மதிலை படிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி படிவா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லி நடக்காதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். செங்கடலும் பிளக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். வார்த்தையானவர், வார்த்தையில மகத்துவம் உள்ளவர், வாக்கு பண்ணினவர், உண்மையிலவராக இருக்கிறார். எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை
செய்வார், சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானவே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருப்தியை தருவார். கர்த்தர் உன்னை உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த ஆராதனையோடு கூட இதை பார்க்க நேரிட கர்த்தர் உங்களை இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட நானும் இணைந்து ஆராதிக்கும்படியாக தேவன் வைத்தாரானால் இப்பொழுது இதற்கான நேரத்தின் தருணம் அவர் தர போருமாறாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நின்ற வண்ணமாய் முடிந்தவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தீங்கன்னா நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாக கொஞ்ச நேரம் எல்லா வாய்களையும் திறந்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், நீ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை இடத்துல தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அடைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனையோ விதமான அடிமைத்தனம் நமக்கு உண்டு என்பதை நம்ம அறிந்து அந்த அடிமைத்தனத்தை மாற்றினவர் நல்ல தகப்பனாக நல்ல தாயாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் நாமத்து நிமித்தம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் துதிப்போமா, கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஓரியா மலஷகரதரலரபு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரியா மலஷகரதரலரபு ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே. எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது நல்ல தகப்பனாக தோளின் மீது சுமந்து வந்தார். நமக்கு எல்லா விதமான வழி நெருங்கிலும் அவர் பாதை கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தகப்பன் தோளின் மீது சுமக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.
தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி. தந்தையே உந்தயவா நாடினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவா நாடினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே. நான் பயப்படும் நாளில் கர்த்தரையே நோக்கி இருப்பேன். தாயனை மறந்தாலும் அவர் என்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிப்பது நல்லது. ஹல்லேலூயா. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நீக்கினீரே. எல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைபவரே. கனிவை என்று உறவு வருவதெல்லாம் நல்ல நண்பனாய் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எத்தனையோ சூழ்நிலைகளை மடங்கப்பட்டு சீசர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவரை நோக்கி பார்த்த தருவாயில அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தோரமும் உடன் நடந்தி தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தோரமோ உடன் நடந்தி அனாதையாய் அலைந்ததில்லை அன்பரினர் இனிலே நான் அனாதையாய் அலைந்ததில்லை அன்பரினர் இனிலே சோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைவரே உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா ஹல்லேலூயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா சேர்ந்து நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவா நரநரநபோ ஆராதனை 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 அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Amen. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே எங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை நடத்துகிறவரே
உம்மையல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடும்? உம்மையல்லாமல் யார் எங்களை ஆசீர்வதிக்க கூடும்? ஆண்டவரே, ஆபிரகாமை போல சோதம் குமாரா ராஜா, இந்த ஜனங்களை எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது, ஒரு பாதரட்சையாகிலும் சிரட்டையாகிலும் நீர் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லாதபடி என் தேவனே என்னை உயர்த்தட்டும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆபிரகாம் எங்களுக்கு நல்ல விசுவாச தகப்பனாக இருப்பதை போல ஆபிரகாமின் சன்னதியில வந்த கிறிஸ்து விசுவாசிக்கிற நாங்களும் மையே சார்ந்து இருக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறீங்க. எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரும் கூட என் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய நீ போதுமானவர் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இயேசு நீர் அற்புத, இயேசு நீர் அதிசயமானவர் என்பதை விளங்க செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நல்லது. உண்மையாகவே கர்த்தரை நேரம் வரை துதிக்க வைத்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிங்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. God bless you.